யோகா செய்யலாமா? இன்னைக்கு நிறைய சபைகள்லையும் கிறிஸ்தவ யோகா அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறாங்களே. யோகா பண்ணலாமா? என்ன, நமக்கு ஆண்டவர் சரீரத்தை கொடுத்துருக்கிறாரு, இந்த சரீரம்தான் ஆண்டவர் வாழக்கூடிய ஆலயம், அதனால இந்த சரீரத்தில் நம்ம ஆண்டவரை தெரிஞ்சு கொள்றதுல என்ன தவறு இருக்குது, அதனால நம்ம சரீரத்தை நல்லபடியாக பாதுகாக்க வேண்டியது நம்மளோட கடமை அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த யோகா உண்மையிலே ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு காரியமா அப்படின்னு பாருங்க. சரியா? இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் ஏறக்குறைய 20 மில்லியன் பீப்புள் இந்த யோகா பண்ணுறாங்க. $10 பில்லியன் இண்டஸ்ட்ரி இது. 10 பில்லியன் டர்ன் ஓவர் பண்ணக்கூடிய அமெரிக்காவில் மட்டும். இப்போ இந்தியன் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி எங்கே போனாலும் யோகாவை ப்ரமோட் பண்ணுறாரு. இந்தியாவில் ஸ்கூலில் இது பண்ணணுங்கிறாங்க. அதனால இப்போ நிறையா பேர் என்ன பண்ணாங்க, சபையிலையும் யோகா பண்ணுவோம், இதுக்கு பேர் கிறிஸ்தவ யோகான்னு சொல்லுவோம். அவங்க ஓம்னு தானே சொல்கிறாங்க, நம்ம ஓம் சொல்ல வேணாம், அதனால் அது கிறிஸ்தவனாக மாறிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது பெரிய தவறு. முதல்ல இந்த யோகா அப்படிங்கிறது எங்கே வந்துச்சு, எப்படி வந்துச்சுன்னு பார்ப்போம். இது மெட்டாஃபிசிக்கல் ஃபிலாசபி என்று சொல்லக்கூடிய கிரேக்க பதத்திலிருந்து வந்த வார்த்தை. மெட்டாஃபிசிக்கல் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு நம்ம காணக்கூடிய எல்லா பொருள்களும், இது புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்கிறேன், முடிஞ்ச வரைக்கும் பாருங்கள். காணக்கூடிய எல்லா பொருளும் அதுக்கு வெளியே இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் நம்ம நிதர்சனமான உண்மையாக அறிஞ்சு கொள்வது தான் ஒரு குழப்பமான ஃபிலாசபி. சரியா? இந்த மெட்டாஃபிசிக்கல் ஃபிலாசபி இந்த இந்தியாவிலிருந்து வந்த, தொன்மையிலிருந்து வந்ததாக இது சொல்லப்படுகிறது. யோகா என்பது சமஸ்கிருத வார்த்தை. அது தமிழும் கிடையாது, ஹிந்தியும் கிடையாது, சமஸ்கிருத வார்த்தை. யோகா என்பதற்கு என்னன்னா இணைதல், யூனியன், ஒன்றாக இணைதல் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். இது என்னன்னா, இந்த யோகா என்னன்னா, அதாவது பிரம்மன் என்று சொல்லக்கூடிய ஒரு இந்து கடவுள் இருக்கிறாரு. அந்த பிரம்மன் யாருன்னா அவர் ஒரு நபர் இல்லை, நல்லா கவனிங்க, அது வெளியே உள்ள சக்தி. அந்த சக்தியை நம்மளோட இணைச்சு கொள்வதற்கு நம்மளை ஒரு குறிப்பிட்ட வடிவத்தில் வச்சு ஒரு குறிப்பிட்ட விதத்தில் நம்ம மூச்சு விடும்போது அப்போ நமக்குள்ள அந்த சக்தி வரும். அதன் மூலமாக நம்மளுடைய எண்ணங்கள், கவலைகள் எல்லாம், நம்மளுடைய மைண்ட் இருக்கு இல்லையா, நம்ம ஆத்மாவை எம்டி பண்ணி அதன் மூலமாய் நீங்கள் யாருன்னு உங்களுக்கு வெளிச்சம் வரக்கூடியதா. இதுதான் யோகாவினுடைய அடிப்படை. என்ன, நீங்களும் பிரம்மனும் ஒன்றாக போகிறீங்க, அதன் மூலமாக உங்களுக்கு வெளிச்சம் வரப்போகுது, உங்களுடைய ஆத்மாவில் ஒரு வெளிச்சம் வரப்போகுது. அதுக்கு சில கோணங்களில் நீங்கள் இருக்கணும்னு சொல்லி, இதுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 2-3 பதம் சொல்லி கொடுக்குறேன். அதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மோனோதியிசம். தியோ அப்படின்னா ஆண்டவர், கடவுள், இறைவர் அப்படின்ற அர்த்தம். தியோங்கிற வார்த்தை கிரேக்க மொழி பதம், அப்படின்னா கடவுள். தியாலஜி, தியோஸ் அப்படின்னா என்னன்னா இறையாண்மை, இல்லை ஆண்டவரை குறித்தது அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ மோனோதியிசம் அப்படின்னு சொல்லி சொன்னால், மோனோன்னா ஒன்று, ஒரே தேவன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுதான் நம்ம வேத வசனத்தில் சொல்லப்படுது. அதை தான் யூதர்களும் சரி கிறிஸ்தவர்களாகிய நம்மளும் விசுவாசிக்கிறோம், ஒரே தேவன் என்று. அதற்கு பின்பாக பாலிதிசம். பாலிதிசம்னா, பாலினா நிறைய, மோனோ ஒன்று, பாலினா நிறைய. பாலிதிசம் என்னன்னா நிறைய கடவுள்கள் உண்டு அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த யோகா எதிலிருந்து வந்ததுன்னா பாந்தியசம் அப்படின்னு சொல்லக்கூடியது. பாந்தியசம்னா என்னன்னா எல்லாமே கடவுள். ஹலோ, எப்படி நீங்களும் கடவுள் நானும் கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த பாந்தியசம். இந்த பாந்தியசத்தில் தான் இந்த யோகா இருக்கு. அப்போ என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இப்படி பிரம்மன் கூட இணையும் போது நீங்க ஒன்னாகி என்னவா வந்துடுறீங்களா, நீங்களும் கடவுளாகி நீங்க யாருங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருமா. ஹலோ, இதுல இன்னொரு இதுல ஒரு விசேஷமான காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மனசுக்கும் உடலுக்கும் ஒரு சமநிலை வரணும். அதுக்கு என்னன்னா
ஒரு சில தியானங்களை சொல்லணும், நம்ம இதில் உள்ளதை வந்து வெளியேற்றணும், நம்ம எண்ணங்களில் உள்ளதை வெளியேற்றணும். நம்ம ஒரு குறிப்பிட்டதை நோக்கி அப்படியே மெடிடேட் பண்ணி அதை அப்படியே தியானித்து கொண்டே வந்தோம்னா நமக்குள்ள ஒரு வெளிச்சம் வந்துடும். அப்போ நம்ம பிரச்சனையெல்லாம் சரியாயிரும், உங்கள் உடம்பெல்லாம் சரியாயிரும் சொல்லி. இதில் இன்னொரு யோகா இருக்குது, கதா யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யோகா. இந்த கதா யோகாவுக்கு வந்து வைக்கக்கூடிய ஒரு பொசிஷன் இருக்கு இல்லையா, அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பொசிஷன் வந்து குண்டலினி ஸ்பிரிட் என்று சொல்லக்கூடிய குண்டலினி அப்படிங்கிற ஒரு ஆவி, தீய ஆவி உங்களுக்குள்ள இருந்து வந்து உங்களுக்கு வெளிச்சம் கொடுக்குமா. அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய சக்தியை கொடுக்குமா. நான் இந்த பிலிப்பைன்ஸில் இருக்கும்போது ஒரு மந்திரவாதி ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து பிலிப்பைன்ஸில் ஒரு மலை மேலே இருந்தார். அவர் வந்து என்ன செய்வார்னா, உங்கள் உடம்புல ஏதாவது சரியில்லைன்னு சொன்னால் அவர் வந்து ஆவியாக உள்ளே போய் உங்கள் உடம்புக்குள்ளே எது சரியில்லையோ அதை வெளியே எடுத்துகிட்டு வந்துடுவார். உங்களுக்கு ஒரு கட்டி இருக்குன்னா ஆவி உள்ளுக்குள்ளே போய் அந்த கட்டியை எடுத்துகிட்டு வெளியே கொண்டு வந்து கையில் கொடுத்துருவாங்க. நிறைய பேர் போனாங்க ஹீலிங்க்கு. அதாவது இந்த மாதிரி ஒரு தீய சக்திகளை கொண்டு செய்கிறவங்க இருக்கிறாங்க. இந்த கதா யோகா என்ன பண்ணுதுன்னா அதைத்தான் செய்து என்ன பண்ணுது, உங்களை ஒரு உயர்நிலையில் ஆன்மீகத்தில் கொண்டு போய் நீங்களும் கடவுள்னு உங்களை வெளிக்காட்டும். அதுதான் அந்த யோகாவினுடைய அர்த்தம். ஏன்னா இப்போ என்னன்னா இவங்க என்ன செய்ய வைக்கிறாங்க, நீங்கள் எப்படி கடவுளாக இருக்கிறீங்க அதன் மூலமாக அந்த பெரிய சக்தி கூட நீங்கள் எப்படி தொடர்பு கொள்ள முடியும். ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு என்ன வருது, நம்ம பிதாவாகிய தேவனோடு நம்ம எப்படி தொடர்பு கொள்ள முடியும், பரிசுத்த ஆவியின் மூலமாய் இயேசு கிறிஸ்து என்கிற ஒருவர் மூலம் மாத்திரம்தான் நம்ம பிதா கூட தொடர்பு கொள்ள முடியுமே ஒழிய வேற நம்ம மந்திரம் சொல்லியோ இல்லை நம்ம உடம்பை திருகி இப்படி திருகி அப்படி உட்கார வைக்கிறதுனாலையோ இல்லை நம்மளுடைய எண்ணங்களை வெளியே கொண்டு வந்து நம்ம எம்டி ஆக்கி நம்ம அப்படியே ஒரு வெளிச்சத்துக்குள்ளே வர்றதுனாலே நம்ம பிதாவாகிய தேவனை அறிந்து கொள்ளவே முடியாது. அது வசனத்திற்கு எதிர்மறையானது. அப்போ நம்ம வந்து ஆண்டவரை அறிஞ்சு கொள்ளணும், ஆண்டவரை தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம இயேசு கிறிஸ்து மூலமாக தான் போக முடியும். அதன் மூலமாக தான் நம்ம நித்தியத்துக்குள்ளேயும் போக முடியும். ஏன்னா தேவன் வந்து என்ன சொல்லியிருக்காரு, இயேசு கிறிஸ்து மூலமாக தான் நம்ம பிதாவாகிய தேவனை அறிந்து கொள்ள முடியும் என்பதை தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கிறாரு. இப்போ இது செய்கிறது மூலம் என்னன்னா, இந்த யோகா வந்து அதனுடைய அடிப்படை இந்த நாள்லையும் அதே தான். அவங்க அடிப்படை அந்த கோர் வேல்யூ அது வந்து இன்னும் மாறலை, அது இன்னும் அதே தான். அதனால நீங்கள் வந்து அந்த யோகா எந்த இதில் பண்ணினாலும் சரி, அடிப்படை ஒரு வீடு கட்டுறதுக்கு எப்படி ஃபவுண்டேஷன் ஏதோ அது இதே தான். அப்படி இருக்கும்போது எப்படி மேலே கட்டுற கட்டடம் மட்டும் நல்லா வரும்? மரத்தில் வேறு சரியில்லைன்னா கனி நல்ல கனி வருமா? வர வாய்ப்பே கிடையாது. இதில் என்ன போட்டிருக்குன்னா, நமக்கு என்ன போட்டிருக்குன்னா, நம்மளுடைய சமாதானம் வந்து நம்ம மைண்டை எம்டி பண்ணுறதுனால கிடையாது, நம்மளுடைய எண்ணங்களை புதுப்பிப்பதனால தான் நம்ம தேவனோடு சமாதானம் படுறோம். பரிசுத்த ஆவி மூலமாக இயேசு கிறிஸ்து மூலம் வைத்திருக்க விசுவாசத்தின் மூலமாக தான். அப்போ யோகா என்ன பண்ண பார்க்குதுன்னா, நீங்கள் ஒரு தியான நிலைக்கு போய் உங்கள் உடம்பை ஒரு பொசிஷனில் வச்சு நீங்கள் ஒரு மாதிரி மூச்சு விட்டீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு ஆவி வரும். அதன் மூலமாக நீங்களும் கடவுள் தெரிஞ்சுக்கொள்ளலாம், நீங்கள் அந்த பெரிய சக்தியோடு இணைந்து விடலாம். அதன் மூலமாக உங்களுக்கு வந்து நல்ல உடல் ஆரோக்கியம் வேணும் அப்படின்னு சொல்லக்கூடியதா. இது முற்றிலும் முற்றிலும் தவறு. சரியா? தேவன் வந்து நமக்கு இந்த ஆரோக்கியமான தேகத்தை கொடுத்துருக்கிறாரு. இந்த தேகத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டியது மிகவும் முக்கியம். தயவுசெய்து தப்பாக புரிஞ்சுக்காதீங்க. ஏன்னா இதுதான் ஆண்டவர் வாழுகிற ஆலயம். அதனால நான் சரியான முறையில் சாப்பிட்டு சரியான முறையில் என் உடம்பை பாதுகாத்து கொள்ள வேண்டியது மிகவும் முக்கியம். ஆனால் அதற்காக நான் உடம்புக்கு மட்டும் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இதில் ஒரு பேலன்ஸ் வேணும். எனக்கு நல்ல ஆரோக்கியமான தேகம் இருந்தால் தான் ஒரு நல்ல ஆரோக்கியமான ஆவி உண்டு, எனக்கு ஆரோக்கியமான சிந்தனைகள் உண்டாகும், நல்ல ஆத்மா வரும். நல்ல தேக ஆரோக்கியம் இல்லைன்னா அது வராது. அதுக்காக நான் என் உடம்பை பாதுகாத்து கொள்ளணும். உடம்பு சரியில்லைன்னா நம்ம என்ன செய்யணுமோ அதை செய்யணும், ஜெபம் பண்ணணும். அதே சமயத்தில் மருத்துவர்கள் உதவி மூலம் பண்ண முடியும்னா தாராளமாக பண்ணணும். அதனால் ஒரு தவறும் கிடையாது. ஆனால் என்னென்னா, இதற்காக நான் எப்படியாவது யோகா பண்ணி என் உடம்பை சரி பண்ணுவேன் இது பண்ணுவேன்னு சொல்கிறது மிகவும் தவறு.
என 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 16வது வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. என்னன்னா, இன்றைக்கு நான் என்னுடைய சரீரம் என்னவாயிருச்சு, நேற்று இருந்த தோல் எனக்கு இல்லை, இன்னைக்கு வேற தோல் வந்துருச்சு. இந்த சரீரம் போய்கிட்டே இருக்கு, அழிவை நோக்கி போய்கிட்டே இருக்குது. சரீரம் ஒரு நாளைக்கு ஒன்றுமெல்லாம் போகத்தான் போகுது. மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டோம், மண்ணுக்கு போக போகிறோம், ஒரு நாள் போக போகிறோம். அதனால வெளியான மனுஷனை பற்றி கவலைப்படாமல் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்படுறது வேத வசனத்தில் தான் புதுப்பிக்கப்படுமே மொழிய நீங்கள் யோகா பண்ணி ஒரு பெரிய சக்தி கூட இணைவதனால கிடையவே கிடையாது. ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் ஓம் சொல்கிறது இல்லை பிரதர், அதனால அது சரிதானே? கிடையவே கிடையாது. நீங்கள் உட்காரக்கூடிய அதில் செய்யக்கூடிய ஒவ்வொரு பொசிஷனுக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. அது ஒவ்வொரு தீய சக்தியாக ஒரு ஸ்பிரிட்டு கூட இணைக்கக்கூடியதாக இருக்கிறது. ஏன்னா வெளித்தோற்றம் ரொம்ப வீணாகுங்கிறது போடப்பட்டிருக்கு. 1 தீமோத்தேயு 4:8 சொல்லும்போது, சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. தெளிவாக சொல்கிறாரு, இந்த சரீரத்துக்காக நீங்கள் ஓடி சரீரத்துக்காக பண்ணுறது. ஏன்னா நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், போய் ஜிம்முக்கு போய் 6 பேக் அடித்து அதை அடித்து இதை அடித்து என்னென்னமோ மேக்கப் போட்டு வந்தவங்கலாம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பாருங்கள், சந்தேகம் இருந்தால் உங்கள் அம்மாவை பாருங்கள், இன்னும் சந்தேகம் இருந்தால் உங்கள் பாட்டியை பாருங்கள், பிளீன் முடிஞ்சு போச்சு. ஏன்னா சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளவெல்லாம் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. அப்போ என்னன்னா, நம்ம உள்ளான மனுஷனும் ஆவியிலையும் பலப்படுவது தான் என்ன பண்ணும், இந்த ஜீவனுக்கு மட்டும் இல்லை வரப்போகிற ஜீவனுக்கும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். அதனால நம்ம தேவையில்லாமல் நம்ம உடம்பை வீணாக்கி நம்ம இதை பண்ணி அதை பண்ணி தேவையில்லாத தீய சக்திகளை உள்ள விட்டு இந்த ஸ்பிரிட்டு அந்த ஸ்பிரிட்டுன்னு பிற கடைசியில் அந்த ஸ்பிரிட்டை போக்குறது எப்படி, இந்த பேயை ஓட்டுறது எப்படி, இந்த ஆவி எப்படி ஓட்டுறது, 7 முறையா 8 முறையான்னு சொல்லி நீங்கள் அவசியமாக அழைக்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்யாதீங்க. அதனால யோகா என்பது கிறிஸ்தவர்களுக்கு முற்றிலும் தவறு. அதில் கிறிஸ்தவ யோகான்னு ஒன்றும் கிடையாது. அதனால் அதை செய்யவும் கூடாது. தயவு செய்து அதில் இணையாதீர்கள். ஆமென்.